வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவை ஈஸ்வரி விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ நேராக அவங்க அத்தை கிட்ட, அத்தை ரொம்ப தேங்க்ஸ் த அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் பாவம் பார்த்து உன்னை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு நீ நினைக்க வேணாம். இங்கே பாரு, ஒரு விஷயத்துக்காக தான் நான் உன்னை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, என் மேலே தப்பு சொல்லியிருக்கீங்கல்ல, அது கண்டிப்பாக என் மேலே எந்தவித தப்பும் இல்லை அப்படிங்கிறத உங்ககிட்ட நிரூபிப்பேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் உன்னோட நாடகத்தை என்னால் கண்டிப்பாக நம்ப முடியாதுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அதிகாரி நேராக ஹீரோவை பார்த்து, டேய், இந்த வாட்டி நீ வேணும்னா என்கிட்டேருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பா நீ என்கிட்ட சிக்க தானே போற. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல நான் எந்தவித தப்பும் பண்ணலையே. நீங்க கோவில்ல உள்ள நகையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, நீங்க தான் எடுத்தீங்க அப்படிங்கிறத நான் நிரூபிச்சேன், அதனால உங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. அதை விட்டுட்டு நீங்க நேர்மையா ஏதாவது பண்ணீங்க, அதை நான் தண்டிச்சு கேட்டு நான் அதிகாரிங்க கிட்ட மாட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா என் சைடு எந்தவித தப்புமே இல்லாம நீங்க அதிகாரிங்க கிட்ட மாட்டி விடுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அதிகாரி சொல்றாரு. டேய், இந்த வாட்டி நீ வேணும்னா தப்பிச்சிருக்கலாம்டா, அடுத்த வாட்டி நீ மாட்டிப்ப. இந்த பதவியை நான் மறுபடி தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, நீ தாண்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இவன் கிட்ட இதுக்கு மேல கண்டிப்பா நம்மளால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப அந்த வில்லன் செம்ம டென்ஷன் ஆகி, எப்படியாவது இவனை நம்ம சிக்க வச்சு இவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா, இந்த ஈஸ்வரி மறுபடி கேஸ வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு அவரு நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லியா, என்னாச்சு, அந்த டிரைவர் பையல காலி பண்றதுக்கு திட்டமிட்டுட்டியா? அப்ப இவர் சொல்றாரு, அம்மா, அதுக்குள்ளயும் அந்த டிரைவர் பையல அந்த ஈஸ்வரி அம்மா கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கி கூட்டிட்டு போயிட்டாங்க. இத கேட்டதும் காளியம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யோ, என்னையா சொல்ற, இதுக்குள்ள அந்த பொம்பளை கேஸ வாபஸ் வாங்க போறா? அப்ப அதிகாரி சொல்றாரு, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கோபத்தோட கேஸ் கொடுத்த அந்த ஈஸ்வரி இப்ப அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு அந்த டிரைவர் பையல கூட்டிட்டு போயிட்டா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காளியம்மா சொல்றாங்க, சரி சரி, என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. நேரா அவங்க மருமகளுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, காளியம்மா சொல்றாங்க, மகளே, அங்க என்ன நடக்குது? ஈஸ்வரி என்ன அந்த டிரைவர் பையல மன்னிச்சுட்டாளா? கொடுத்த புகார வாபஸ் வாங்கிட்டாலாம்ல? என்ன இது இவ்வளவு சீக்கிரமா நடக்குது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை, இங்க நடந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இந்த ரேவதி இருக்கால, அவ ரொம்ப பெரிய ட்விஸ்ட் பண்ணிட்டா. அக்கா அந்த டிரைவர் பையலுக்கும் ரேவதிக்கும் உறவை முறிச்சு விடலாம் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டினா. ஆனா இந்த ரேவதி, நான் அப்படி உறவை முறிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா என் புருஷனை நீ விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அக்காக்காரையும் சரின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் நிறைவேறிடுச்சு. அந்த டிரைவர் பயலுக்கும் ரேவதிக்கும் உள்ள உறவை முறிச்சு வச்சாச்சு. அவ சொந்த பொண்ணோட வாழ்க்கைய தன்னோட கையாலேயே காலி பண்ணிட்டா அந்த ரேவதி. இதை கேட்டதும் காளியம்மா, சரி மருமகளே, ஒரு பக்கம் சோகமான விஷயமா இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு சாதகமான விஷயம்தான் நடந்திருக்கு. சரி மருமகளே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி ஏற்கனவே சோகத்துல உட்காந்துருக்காங்க. பாட்டி ஹீரோவை பார்த்ததோட ஷாக் ஆகி, பேராண்டி, எப்படியா வந்த? நீ ரிலீஸ் பண்றதுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கும் இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சு?
நீ உடனே வந்துட்ட, யாரையா உன்னை ரிலீஸ் பண்ணது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை தான் பாட்டி வந்து என்ன ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி இப்ப புரியுதியா ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏன் பாட்டி என்னாச்சு? பாட்டி சொல்றாங்க, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டினாயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னது அத்தை பஞ்சாயத்தை கூட்டினாங்களா? எதுக்கு பாட்டி? பாட்டி சொல்றாங்க, பேராண்டி இது மாதிரி ரேவதிக்கும் உனக்கும் உள்ள உறவை துண்டிச்சு விடுறதுக்காக அவ பஞ்சாயத்தை கூட்டினா. ரேவதி வந்து எப்படியும் உன் கூட வாழ்றதுக்கு தான் விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவ அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு இது மாதிரி இந்த பஞ்சாயத்து வந்து நான் அவர் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டா. இப்ப புரியுதியா? ரேவதி தாய உன்னை காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம சரின்னு சொல்லியிருக்கா. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்ப ரேவதிக்கே எனக்கும் உள்ள உறவ இவங்க கட் பண்ணிட்டாங்களா? பாட்டி சொல்றாங்க, ஆமாயா பேராண்டி, ஊர் பஞ்சாயத்துல உனக்கும் ரேவதிக்கும் இனிமே எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. பாட்டி கண்டிப்பா ரேவதி இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாளே. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி உன்னை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவ அப்படி முடிவு எடுத்திருக்காயா? இது கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இருங்க பாட்டி, நான் ரேவதிக்கு போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு ஹீரோ நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. நம்ம ரேவதி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, பஞ்சாயத்துல என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னியாம்ல. ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு காலி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தணுமே அப்படிங்கறதுக்காக தான் நான் அப்படி ஒரு முடிவு பண்ணேன். இங்க பாருங்க, நீங்க எந்தவித தப்பும் பண்ணல. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க இங்கேயே வந்தீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு. உடனே அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னங்க நீங்க இல்லாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவனோ அப்படின்னு எனக்கே என்ன நினைச்சு பயமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, சட்டப்படி நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். மனசாலையும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. நீ கவலைப்படாத. அத்தை தான் என்னதான் என்னையும் உன்னையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் சொல்றாங்க, சீக்கிரம் வந்து என்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி ரேவதி அவளுக்கு விருப்பம் இல்லாமதான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. சோ நான் போயிட்டு எப்படியாவது ரேவதிய கூட்டிட்டு வரேன் பாட்டி. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீ போயிட்டு பேத்திய கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா அதிகாரிகளை பாக்குறாங்க, வக்கீலையும் பாக்குறாங்க. ஹீரோ வக்கீல பார்த்து, இங்க பாருங்க, என் ஒய்ஃப் பேர் வந்து ரேவதி, அவங்களுக்கு என் கூட வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை. ஆனா எங்க அத்தை எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது என் பொண்டாட்டிய என் கூட சேர்த்து வைக்கணும். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சார் அவங்க மட்டும் சரின்னு சொல்லிட்டா உங்க ரெண்டு பேருமே யாரும் பிரிக்க முடியாது சார். உடனே ஹீரோ சொல்றாரு, சரி எப்படியாவது வந்து எங்களுக்கு சாதகமா பேசி எப்படியாவது என் ஒய்ஃப என் கூட சேர்த்து வைங்க சார். அப்ப அதிகாரி சொல்றாங்க, சார் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி அதிகாரிகளும் வக்கீலும் வரத பார்த்துட்டு அவங்கள பார்த்து, சார் எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? அப்ப வக்கீல் சொல்றாரு, மேடம் ஒரு பொண்ணை நீங்க கட்டாயப்படுத்தி அவங்க புருஷன் கூட வாழ வைக்க விடாம நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இப்போ அவங்கள நீங்க அனுப்ப போறீங்களா இல்லையா? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க.
என் பொண்ணுக்கு அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. அவ விருப்பத்தோட தான் நான் அவளை இங்க கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். நீங்க தேவையில்லாம யாரோ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக இப்படி பேசாதீங்க. அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணை கூப்பிடுங்க, உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க தேவையில்லாம ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி நீங்க உங்க பொண்ணை ரொம்ப கட்டுப்படுத்தி இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை கூப்பிட்டு, இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்திருக்கான், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவான். நீ அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுடி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அங்கேருந்து வெளியில வராங்க. வக்கீல் நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்களோட புருஷன் தானே இவரு? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாரு, சட்டத்துக்கு புறம்பா ஊரு பஞ்சாயத்தை கூட்டி உன்னை இந்த பையன் கூட சேர்ந்து வாழ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி காசு வெட்டி போட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சார் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், விவாகரத்து கிடைக்கிறதுக்கெல்லாம் 2-3 நாட்கள் ஆகும். அப்படி நாள் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் ஊர் மக்கள் கிட்ட பேசி என் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு வெட்டி போட்டேன். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், எந்த காலத்துல என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறது ரொம்பவே தப்பு. இங்க பாருங்க, அந்த பொண்ணோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். உங்க கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அந்த பொண்ணு சைலண்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்க பாருமா, இப்ப சொல்லுமா, நீ உன்னோட விருப்பத்தை சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன் மனசுல என்ன தோணுதோ அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ சொல்லுமா, உனக்கு அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைக்கா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்படின்ட்டு. அப்போ அதிகாரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுதான் விருப்பம். ஆனா நீங்க தேவையில்லாம உங்களோட ஆசைகளை உங்க பொண்ணு கிட்ட திணிச்சு உங்க பொண்ணோட வாழ்க்கைய காலி பண்றதுக்காக ட்ரை பண்றீங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா சார் என்ன நடந்துச்சு அப்படின்னு? என் ஒய்ஃபுக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை. ஆனா இவங்க என்னையும் என்னோட ஒய்ஃபையும் பிரிக்கிறதுக்காக அவங்க தங்கச்சி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க தான் சார் ஒரு முடிவு பண்ணி என்னையும் என்னோட ஒய்ஃபையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க சட்டத்தை மதிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு அந்த பையன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க ஈஸ்வரி கிட்ட அடுக்கடுத்தா கேள்வி கேட்டதோட ஈஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ராஜா நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், நான் தான் சார் அந்த பொண்ணோட அப்பா. என் பொண்ணுக்கு அந்த பையன் கூட வாழணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா ஈஸ்வரி அவளோட பர்சனல் விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதி நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார், எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க நேரா ரேவதி கிட்ட, சரி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதோட ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. தன் கண்ணு முன்னாடியே தன்னோட பொண்ணு தன்னை எதிர்த்து போறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த சட்டத்துல எந்தவித இடமும் இல்ல. இந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட வாழ்றதுக்கு முழு விருப்பம் இருக்கு. நீங்க தேவையில்லாம இடையில நீங்க எதுவும் தண்டனை அனுபவிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வில்லி அந்த இடத்துக்கு பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன், இவன் ஏதாவது பிளான் பண்ணி உன் பொண்ணை கூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு அப்பவே சொன்னேன். அதே மாதிரி உன் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான் பாத்தியா, இனிமே என்ன பண்ணாலும் சரி உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு தான் நீ தண்டனை அனுபவிக்கிற அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரி, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆரம்பு டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபிளவரோட பேர் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஹீரோவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.